மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது பெற்ற எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி அவர்களுக்கு 26/6/2026 அன்று சென்னை மயிலாப்பூர் PS உயர்நிலைப் பள்ளியின் தட்சிணாமூர்த்தி அரங்கத்தில் உரத்த சிந்தனை வாசக எழுத்தாளர்கள் சங்கம் பாராட்டு விழா நடத்தினர். திருமதி சிவசங்கரி அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு வழங்கப்பட்டது. அவரை உரத்த சிந்தனை தலைவர் திருமதி பட்டாபிராமனும் பொதுச் செயலாளர் உதயம் ராமும் அழைத்து வந்தார்கள். சிவசங்கரிக்கு ஒரு சிம்மாசனம் என்ற விழா தலைப்புக்கு பொருத்தமாக ஒரு பெரிய சிம்மாசனத்தில் திருமதி சிவசங்கரி அவர்கள் அமர வைக்கப்பட்டார். நமது இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் திருமதி சிவசங்கரி அவர்களுக்கு சிவசங்கரிக்கு சிம்மாசனம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் தந்து எங்களை பெருமைப்படுத்தியிருக்கும் சிவசங்கரி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள். எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள். எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர். எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர். நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர், ஆம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர். ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்கவே வாழ்கவே. நான் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் செய்து வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது சரவணன் சார் அவர்கள் என்னை பார்க்க வந்தார்கள். அவரோடு பேசி கொண்டிருக்கும்போது அவரிடத்தில் சொன்னேன், சார் நம்ம சினிமா துறையிலிருந்து தொலைக்காட்சி துறைக்கு போகணும் சார், இப்போ எல்லாம் தொலைக்காட்சியாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். சிவசங்கரி அம்மா அவர்களோடு பேசி ஒரு மனிதரின் கதை என்ற அந்த நாவலை டிடிக்கு தொலைக்காட்சி தொடராக செய்யலாம் என்று முடிவு செய்து டிடியில் பர்மிஷன் வாங்கி அதற்கு துணையாக வாசுதேவன் துணைக்கு வந்தார். அதை வைத்து ஒரு மனிதன் கதையை நாங்கள் தொலைக்காட்சி தொடராக எடுத்தோம். அந்த சீரியலை பார்த்து பல பெண்கள் இந்த சீரியலை பார்த்து என்னுடைய கணவர் குடிக்கிறதை விட்டுவிட்டார் என்றெல்லாம் கடிதங்கள் வந்தன. அதே மாதிரி அந்த ஒரு மனிதன் கதையை தியாகுங்கிற பேரில் அதே ரகுவரனை வச்சு எடுத்தோம். அந்த படம் நல்ல முறையில் வந்திருந்தது. அந்த தொடரை விட படம் சிறப்பாக இருந்தது. ஆனால் அதை வியாபாரத்துக்கு வாங்கிக்கிறதுக்கு விநியோகஸ்தர்கள் தயாராக இல்லை.
அப்போ நம்முடைய சிவசங்கரி அம்மா அவர்கள் டெல்லியிலேருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்திருக்காங்க. அதே விமானத்தில் அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அதே விமானத்தில் வந்திருக்காங்க. இப்போவுமே தைரியமாக யாரையும் பேட்டி எடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தவங்க சிவசங்கரி அம்மா. இந்த மாதிரி நாங்கள் ஒரு மனிதன் கதைன்னு ஒன்று டிடியில் வெளிவருது. அது 100 கிலோமீட்டருக்கு தான் போய் சேரும். ஆகவே அதை படமாக எடுத்தோம். அந்த படத்துக்கு பேர் தியாகு. ஆனால் அதை விநியோகஸ்தர்கள் வாங்கி வெளியிடுவதற்கு அது ஒரு பிரச்சார படம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அது எங்களுக்கு அது வியாபாரம் ஆகணுங்கிறது இல்லை, அந்த விஷயம் போய் மக்களுக்கு சேரணும். ஆகவே அதை வெளியிடுவதற்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு கேட்டாங்க. அந்த படத்தை தேட்டரில் கலைஞரும் அந்த மதுவிலக்கு கமிட்டிங்கிற அந்த கமிட்டி உறுப்பினர்களும் வந்து பார்த்தாங்க. உடனே சரவணன் சார்கிட்ட, மிஸ்டர் சரவணன், இந்த படத்தை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருங்க, கவர்மெண்ட்டு அந்த படத்தை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்க்கும், அதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை நாட்டுக்கு தருகிற எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள். ஆக மொத்தத்தில் தமிழகம் கிடைத்த பொக்கிஷம் சிவசங்கரி என்கிற எழுத்தாளர். அவருக்கு இந்த பத்மஸ்ரீ விருது கிடைத்திருப்பது பாராட்டுக்குரியது. எனக்கு ரொம்ப பிடித்த, நான் பார்த்து வியந்த எழுத்தாளர்களில் ஒருத்தர் மரியாதைக்குரிய திருமதி சிவசங்கரி அவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சிவசங்கரி அவர்கள் அந்த சமுதாய அக்கறை அப்படிங்கிறது அவங்களுடைய எழுத்துக்களில் இருக்குது, அவங்க எழுதின புஸ்தகங்களில் இருக்குது. ஒரு 150 நாவலுக்கு மேலே எழுதியிருப்பாங்க. நாவலாசிரியர் அவ்வளோ சீக்கிரம் சினிமாவுக்கு சக்ஸஸ் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு தாட் இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பாலச்சந்திர சார் எல்லாரும் மரியாதைக்குரிய ஒரு டைரக்டர், இயக்குனர் சிகரம் அப்படின்னு சொல்லி பாராட்டுவோம். அவர் இவங்களுடைய கதை ரொம்ப பிடிச்சு போய் 47 நாட்கள்னு சொல்லிட்டு அந்த கதையை இது பண்ணியிருக்காங்க. ஒரு எழுத்தாளன் லேட்டஸ்டாக இருக்கணும், அன்னைக்கு அப் டு டேட்டில் என்ன நடக்குதோ அதை வச்சுக்கிட்டு அதில் என்ன புதுசாக சிந்திச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த டெஸ்ட் பேபி அப்படிங்கிறது புதுசில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு கதை பண்ண முடியுமோ அதை ஒரு கதையாக பண்ணி புக்காக போட்டாங்க. அதை நம்ம முக்தாம்பலம் சீனிவாசன் சார் டைரக்ட் பண்ணி அவன் அவள் அது அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் சொல்கிறது, தர்மம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலேயே அதை கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை அவங்க கடைப்பிடிச்சு நிறைய பேர்த்துக்கு அறக்கட்டளை மூலமாக உதவி பண்ணிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். இந்த அளவு ஒரு வரவேற்பு ஒரு முதலமைச்சருக்கும் ஒரு பிரதம மந்திரிக்கும் நாட்டை ஆள்பவருக்கும் அவர்களுக்குத்தான் வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர ஒரு தமிழுக்கும் தமிழ் எழுத்தாளருக்கும் மிக பிரமாதமான இப்படிப்பட்ட வரவேற்பு, அதுவும் எப்படிப்பட்ட எழுத்தாளர், நாம் அத்தனை பேரும் பார்த்து வியந்த எழுத்தாளர் சிவசங்கரி. சிவசங்கரி நானும் சமகால எழுத்தாளர் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை பிரபா, சிவசங்கரி எனக்கு மூத்தவர், என்னுடைய மூத்த எழுத்தாளர். மூத்தர்னா ரொம்ப மூத்த எழுத்தாளர்லாம் சொல்ல மாட்டேன். அவர் முதல் தொடர்கதை எதற்காக எழுதி முடித்த போது அதை படித்து நானும் அழுதுருக்கேன். சிவா, நானும் அழுதுருக்கேன். மணியன் என்னை கூப்பிட்டு சிவசங்கரி மாதிரி நீங்கள் எழுதணும்னு சொன்னார். நான் சிரிப்பு வந்துடுது. நான் ஏன் சிவசங்கரி மாதிரி எழுதணும்? அப்போ சிவசங்கரியே எழுத சொல்லுங்களே, அவங்க தான் எழுதிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொன்னேன். சொன்னப்புறம் சரி நீ உன்னுடைய எழுத்துப்படி எழுது அப்படின்னு சொன்னாங்க. எந்த கட்டத்தில் எந்த தடத்தில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணோம், தண்டவாளம் மாதிரி பயணித்தோம் அப்படின்னு எங்களுக்கே தெரியலை. ஒருவேளை 2 பேர் எழுதின போது இருக்குமா சிவா, தெரியல. அந்த மாதிரி 2 பேரும் பேர்லெல்லாம் ட்ராவல் பண்ணி இருந்தாலும் ஒரு தண்டவாளம் மேலே போய் 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 உயர ராக்கெட்டை தொட்டு விட்டது. அந்த தண்டவாளம் போய் ராக்கெட்டை தொட்டதில் எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. வெள்ளை புடை உடுத்தாத சரஸ்வதி என்று மாறன் சொன்னார். இப்போ அது சரஸ்வதி மட்டும்தானா அவங்க? வாரி வாரி வள்ளல் வழங்குகிற லக்ஷ்மி, எல்லா எழுத்தாளர்களுக்கும் கொடுக்குற லக்ஷ்மி.
மனோதிடமும் தைரியமும் கொண்ட அவங்க துர்க்கை என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே இன்னும் கொடுப்பான், போதாதென்றால் இவையும் கொடுப்பான் என்று கர்ணனில் ஒரு பாடல் வரும். அதுபோல் பெண் கர்ணனே, நீ வாரி எழுத்தாளர்களுக்கு கொடுத்து பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இங்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் பேர் சிவசங்கரி. விகடனில் வர்ற கதைகள்லேருந்து அவங்க எழுதின அந்த கதைகள் எல்லாம் எங்கள் அம்மா அப்படி தேடி தேடி படிப்பாங்க. அம்மாக்காக எத்தனையோ புக்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கேன். சொல்லிட்டு 70s நான் என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்தே அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சாவியில் சேர்ந்தப்பறம் எனக்கு கிடைச்சிது. சின்ன நூல் கண்டால் நம்மை சிறைப்படுத்துவதுங்கிறது வெரி வெரி ஸ்பெஷல் புக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது தவிர அவங்க லிட்ரேச்சருக்காக பண்ண அந்த ட்ராவல், இந்தியா ஃபுல்லாக பண்ண ட்ராவல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு ரொம்ப பர்சனலாக இன்னொரு பிடிச்ச புக் அவங்க எழுதினது பாபாவோட சச்சரித்திரத்தை அவங்க தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்கள பற்றி பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் நினச்சிக்கிறதுக்கு. நான் லைஃப்பில் சிவசங்கரி முதல்ல பார்த்தது 1956. நான் அப்போ தான் கடைக்கு ஜாயின் பண்ணேன். அப்போ அவங்க மதரோடு வந்துருந்தேன். அவங்க 14 வயசு இருக்கும். இவங்க ஜாஸ்தி வசதி இல்லாத காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ இந்தியா மொத்தம் போய் ஒரு பெண்மணி தனியாக அங்கே இருக்கிற முக்கியமான புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் பேட்டி கண்டு அத்தனை மாகாணம், கிட்டத்தட்ட எல்லா மாகாணமும் கவர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களோட இதில் நான் ரொம்ப விரும்பி படித்தது அப்பான்னு ஒரு புக் எழுதியிருந்தாங்க, ஜிடி நாயுடு பற்றி. அது ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. அந்த புஸ்தகம் ஒரு சின்ன புஸ்தகம் தான், இருந்தாலும் அந்த குடும்பம் எப்படி வளர்ந்து மேலுக்கு வந்தது, அப்புறம் கோபால் கைக்கு எப்படி நடந்தது, இதெல்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. நான் பல இடங்கள் நான் படிக்கும்போது முக்கியமாக மார்க் பண்ணி வச்சுருவேன். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 பக்கத்துக்கு 5-6 பேஜுக்கு எழுதியிருந்தேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு புஸ்தகம். எங்கள் கடையில் நீண்ட கால கஸ்டமர். அவங்க கல்யாணத்துக்கு நம்ம கடையில் தான் சேலை எடுத்தாங்க. ஒரு புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் எங்கள் கடை வாடிக்கையாளர் இருக்கார். எனக்கு தெரிஞ்சவராக இருக்க எனக்கு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்தியா என்பது ஒரு ஆர்கானிக் ஹோல், இயல்பாக இருக்கிற முழுமை, இயல்பான பூரணம். அந்த இயல்பான பூரணத்தை அடையாளம் காட்டுவதுதான் சிவசங்கரி அம்மாவின் இலக்கியம் மூலமாக இந்திய ஒற்றுமை அல்லது இந்திய சிந்தனை என்கிற அந்த தொகுப்பு. நெட் இந்தியா, நெட் இந்தியா, அந்த பெயரே ரொம்ப அழகான பெயர் ஆங்கிலத்தில். அந்த காலத்தில் பெண்களெல்லாம் கருவுற்று இருக்கும்போது ஸ்வெட்டர் பின்னுவார்கள் இல்லையா, தங்களுடைய குழந்தைக்காக என்று. ஒரு நூலும் இன்னொரு நூலும் மாற்றி 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 ஒன்றுக்கொன்று இணைந்து நீங்கள் மொத்தத்தில் எடுத்து பார்க்கும்போது எந்த நூலுக்கு எங்கே தொடக்கம்னெல்லாம் அவ்வளவு சுலபத்தில் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் நிட்டிங். அதே போலத்தான் இந்தியாவினுடைய நூல்கள் பலதரப்பட்டவாக இருந்தாலும், இந்தியாவின் மொழிகள் பலதரப்பட்டவாக இருந்தாலும் எல்லாம் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவை என்பதை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான தொகுப்பு தான் இலக்கியம் மூலம் இந்திய இணைப்பு என்கிற நெட் இந்தியா. ஒரு பெரிய படைப்பிலக்கியவாதி, கிரியேட்டிவ் ரைட்டர். அந்த கிரியேட்டிவ் ரைட்டர் தன்னுடைய 16 ஆண்டு கால எழுத்தை அப்படி ஒதுக்கி வைத்துவிட்டு இது போன்ற பணியில், this is not something which will attract a lot of fame, this will attract academic criticism, academic acclaim. ஆனால் இதன் வழியாக ஒரு மேடையிலோ திரையிலோ மிகப்பெரிய புகழை பெற்றுவிட முடியாது. ஒரு மனிதனின் கதை உங்களுக்கு திரைப்படமாகலாம், வேறு சில நாவல்கள் மேடைக்கு போகலாம், காத்தாடி சார் இருக்கார், நடித்து காட்டலாம். ஆனால்
இது போன்ற ஒரு செயல், திஸ் வில் நாட் ரீச் த காமன் மேன். ஆனால் எதற்காக இதை செய்தார்கள்? கமலாதாஸ் என்கிற பெயரை சொன்னாலேயே 1973-74 பெரிய பரபரப்பு. எண்டை கதா எழுதின போது அவ்வளோ பெரிய பரபரப்பு. அந்த கமலாதாஸ் மிகப்பெரிய மேதமையில் எல்லோரும் அமர வைக்கக்கூடிய சிவராம் கரன், இந்த பக்கத்தில் பாலகுமாரன் சுள்ளிக்காட், இப்படி பல பேரையும் பேட்டி கண்டு அவர்களிடத்திலே இருந்து அவர்களுடைய நாவல்கள், கதைகள், கவிதைகள் இவற்றையெல்லாம் எடுத்து தொகுத்து கொடுத்ததனால் சிவசங்கரிக்கு என்ன லாபம், நமக்கு என்ன லாபம்? சிவசங்கரிக்கு என்ன லாபம் என்று சொல்லுவதை விட நாம் எல்லோரும் இந்தியர்கள் என்பதையும், இந்தியர்களுக்கு என்று ஒரு மண்ணின் மனம் இருக்கிறது என்பதையும், இலக்கியம் வெற்று இலக்கியம் இல்லை, இலக்கியம் எல்லோருடைய வாழ்க்கையையும் வளப்படுத்த வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு புரிய வைத்திருக்கிறார். இலக்கியத்திற்கு 2 நோக்கங்கள், சொல்லப்போனால் 2 தளங்களை கொண்ட ஒற்றை நோக்கம். ஒரு தளம், அதை வாசிப்பவர்கள் அல்லது அதை அனுபவிப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்துவதற்கான உந்துதலை அது தர வேண்டும். 2வது தளம், அப்படி பயன்படுத்தும் போது தவறான பாதையில் போகாமல், தடம் புரளாமல் சரியான பாதையில் போவதற்கான உந்துதலையும் அந்த இலக்கியம் தர வேண்டும். இந்த 2 தளங்களில் இருக்கிற நோக்கத்தை மிக முழுமையாக பூர்த்தி செய்வதற்குத்தான் அம்மாவினுடைய இந்த இந்திய இணைப்பு. அந்த பஞ்சாபி எழுத்தாளர் சொன்னதில் ஒரு விஷயம் இருக்கும். ஏன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இத்தனை இலக்கியங்கள் வந்தன அப்படிங்கும்போது, சுதந்திரமாக நம்முடைய மண்ணில் நாம் வேரூன்றி கொள்ளலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதே விஷயம்தான், நம்முடைய மண்ணில் நாம் என்ன தேட வேண்டும், எப்படி வேரூன்றி கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு நினைவூட்டுவது உங்களுடைய இந்த இந்திய இணைப்பு என்கிற தொகுப்பு. நீங்கள் நீடூழி வாழ்ந்து உங்கள் சிம்மாசனத்தடியில் நாங்களெல்லாம் இளைப்பாற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.